தினமும் ஒரு தகவல். இந்த தாய் தகப்பனுக்கு என்னுடைய அறிவுரையை குழந்தைகள்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிற அறிவுரையை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பரிந்துக்கிறேன். பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் திட்டாதீங்க. திட்டியாச்சுன்னா அவங்க மனசு சங்கடப்படும், சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். திட்டாமல் அன்பாக சொன்னால் எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் அடிச்சிட்டிங்களாக்க அவங்க திருப்பி என்ன கேள்வி கேட்குறாங்க, என்னை எதுக்கு அடித்த நீ கேட்பாங்க. ஏன் என்ன எதுக்கு அடித்த அப்படின்ட்டு கோவப்படக்கூடிய அளவுக்கு கேட்பாங்க. அப்போ அடிச்சுட்டு அவங்க எதுக்கு அடித்தேனுங்கும்போது நீங்கள் ஏதாவது காரணம் சொல்லுவீங்க. ஸ்கூலுக்கு போகலையில, நீ படிக்கலையில அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது காரணம் கேட்பாங்க. அதுக்காண்டி அடிச்சிடுறதா? சொல்ல வேண்டியதுன்னா கூச்சம்னா போகணும்னு சொல்ல வேண்டியதுன்னா அதுக்கே போய் அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற முறையில் சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ அவங்க அடிக்காமல் பக்குவமாக அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது நல்லதா? அப்படி இல்லாத நிலையில் நீங்கள் அவங்கள அடிச்சுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நல்லதா? அப்போ பிள்ளைகளை படிக்க வைக்க அன்பாக கிட்டத்தில் உட்கார வச்சு நல்ல உபதேசங்களை அழகான முறையில் சொன்னால் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அடித்து எப்போ பார்த்தாலும் படின்ட்டு அவங்களுக்கு பிடிக்காத, அதை பார்க்காத இதை பார்க்காத அப்படின்றது சிறையில் வாழ்ந்த மாதிரி வாழக்கூடிய சூழ்நிலைகளுக்கு பிள்ளைகளை ஆக்காதீங்க. அப்படி ஆக்குனீங்கன்னா அவங்களுக்கு மனசு ரொம்ப பாதிப்பு உண்டாகும். அந்த பாதிப்பு பிள்ளைகளுக்கு ஏற்படாமல் இருந்துச்சுனாக்க நீங்கள் நீங்கள் தான் அவங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி. இப்போ ஒரு ஆள் 50 பேரை ஒரு ஆசிரியர் வந்து ஒரு 50 பேர்த்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்கார் ஸ்கூலில். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரே ஒருத்தர் தான் ஆசிரியர். அப்போ அவங்களோட நீங்கள் கூடுதலான முறையில் கவனிப்பீங்க. அந்த கூடுதலான கவனிப்பு உங்கள்கிட்ட இருக்க போகும்போது அந்த 50 பேர்கிட்ட உள்ளது அவங்க வந்து 50 ரூபாயோட மாட்டு மந்தையோட மேய்ச்சிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அப்படி மேய்ச்சிக்கு இருக்க மாட்டேங்க. தத்துன்னு சுருக்கமாக சல்லு நம்ம பிள்ளைகள் மேலே ஒரு அக்கறையோடு சொல்லி கொடுக்கக்கூடிய சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்றமான முறையில் இப்போ திட்டவும் பேசவும் அவங்க மனசு புண்படுற மாதிரி நடக்கவும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது, பிள்ளைகள் இருக்கும்போது ஸ்கூலில் எப்படி பாடம் நடத்துகிறாங்களோ அவங்க அதே மாதிரி பிள்ளைகளையும் வீட்டில் வச்சுக்கிட்டு அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி உள்ள சூழ்நிலை ஏற்படுத்துங்க. அப்போ அப்படி ஏற்படுத்த போயிட்டு வந்தால் கூட மார்க்கே அவன் கம்மியாக வாங்கிட்டு தான் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஃபெயிலே ஆகிட்டு வந்தாலும் கவலைப்படாதீங்க. ஃபெயில் ஆனால் கூட கவலைப்படுறா. இந்த ஃபெயில் ஆனவங்கெல்லாம் பார்க்குங்க, ஏதாவது முக்கியமான ஆளுகளை சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் எப்படி ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி சொல்லுங்கள். அவங்களுக்கு இப்போ உபதேசம் பண்ண போகும்போது எப்படி உபதேசம் பண்ணு தெரியுங்களா? வர்றா பாப்பா எப்படி கஷ்டப்படுறாங்க, அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிருக்காங்க, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, உனக்காண்டியதா எல்லாம் செஞ்சுக்கிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி மனசில் பதிகிற மாதிரி உள்ள சொல்லுங்கள். அவன் எடுத்துக்கிடுவான். நீங்கள் எப்பவும் கோவப்படாத லெவலில் சொல்ல போகும்போது உங்களுக்கு நண்பர் கோவப்பட்டு சொல்ல போகும்போது எப்படி ஆவான் தெரியுங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு செய்தியிலேயே சொல்லக்கூடிய செய்தியை மறைக்கிற மாதிரி ஆகிடும். இப்போது ஒரு விஷயம் எவ்வளோ வெளியே இப்போ முன்னுக்கு வந்தாங்கள்ல, கோவிலில் வந்து அது பெரிய அவர் பெரிய மேனேஜராக இருக்கக்கூடியவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 1200 கோடி ரூபா அவர் சம்பளம் வாங்குறாரு வருஷத்துக்கு. இந்த மாதிரி முக்கியமான ஆளுகளுடைய பேர்களை இப்படிலாம் இருக்கிறாங்கடா வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பண்ணக்கூடிய அவங்களெல்லாம் உதாரணம் காட்டி அவங்களாம் எப்படி வாழ்ந்தாங்கடா அப்படிங்கிற முறையில் ஒரு 4 பேரை சொல்லி அவருக்கு இங்கிலீஷ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கங்க. அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னால் வீடே பல்கலைக்கழகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கங்க. அவங்க மேலே உங்கள் பாசத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.